ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மெர்சி, இரக்கத்தின் நீரோடைகள் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இரக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது இறைவனிடத்திலிருந்து, இரக்கமும் கருணையும். இரக்கத்தின் காலம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி மனிதர்கள் இறைவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது உடனே சட்டுன்னு தண்டனை வராது. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுளுக்கு கண்ணு இருக்கா, என்னென்ன ஐக்கியத்தனமெல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்க அப்படின்னு. அதனால தான் நிறையா பாதிரியார்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மோட சபையில் இருக்கிறவர்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறது. கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். கிறிஸ்தவர்களுக்கே கடவுள் நம்பிக்கை கிடையாது. அப்புறம் இவன் போய் நீ விசுவாசிக்கிறியா ஐசிவிக்கிறியான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இறைவனே நேரடியாக இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லியிருக்கிறார். முதலாவது தேவர் மூலமாகவும் அதில் இருக்க பல்வேறு விதமான அடையாளங்களாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொண்ட பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் இப்படி பல்வேறு அதிசயங்களை செய்து தேவன் தாமே நேரடியாக சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிய ஆத்தும ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம்? மிக தெளிவாக சொல்லிவிட்டார். நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும், எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும், நமக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, அது இறைவனிடத்திலிருந்து வந்தது, மறுபடியும் இறைவனிடத்திற்கு போகிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது, மறுபிறவி இருக்கிறது, மறு உலகம் இருக்கிறது என்பதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் விஞ்ஞானபூர்வமாக கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்கள, அவங்க மட்டும் என்ன சொல்கிறாங்க, நாம் மிருகங்களைப் போல பிறந்தோம், நாம் மிருகங்களைப் போல சாவோம், நாம் மிருகங்களைப் போல மண்ணோடு மண்ணாய் போய்விடுவோம், இதிலே பிறவி கடவுள் மறுபிறவி இது மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு கையில் தாயத்து கட்டிக்கிறாங்க. எதுக்கு அப்படி கட்டுறீங்க அப்படின்னு கேட்டால், தீய சக்திகள் நம்மளை தாக்கக்கூடாது. தீய சக்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னா தூய சக்தின்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா? ஆகவே என்ன சொல்கிறாரு, இறைவனே உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை குறித்து எப்படி நீங்கள் கவலையிட்டு இருப்பீர்கள்? த கம்போசர் ஆஃப் கம் தௌ ஃபவுண்ட் ஆஃப் எவ்ரி பிளெஸ்ஸிங் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ராபர்ட் ராபின்சன் அப்படிங்கிறவர் தான் அந்த பாட்டை, ஆங்கில பாட்டை இயக்கினார். was converted under the mighty preaching of George Whitefield. அவர் எப்படி தன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மாறி கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பித்தார் என்றால், ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அப்படின்னு ஒரு பிரசங்கியார் இருந்தார். அவருடைய பிரசங்கத்திலே கேட்டு அவர் ரட்சிக்கப்பட்டார். பட் லேட்டர் இன் லைஃப் ஹி ட்ரிஃப்டட் ஃப்ரம் த லார்ட். ஆனால் அவருடைய வாழ்வின் பின்பகுதியிலே அவர் ஆண்டவரை விட்டு வழி விலகி போய்விட்டார். He had been greatly used as a pastor, but neglect of spiritual things led him astray. அவர் மிகப்பெரிய ஒரு பாஸ்டராக இருந்தார், அநேகருக்கு பயன்படுகிறவராகவும் இருந்தார். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை அலட்சியமாக கையாண்டதால் அவர் வழி விலகி போய்விட்டார். In an attempt to find peace, he began to travel. During one of his journeys, he met a young woman who was evidently very spiritually minded. இப்படி அவருடைய மனது நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு. சரி, நமக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு வெவ்வேறு ஊர்களுக்கு பயணம் செய்ய ஆரம்பித்தார். அப்படி அவர் பயணம் செய்கையில் ஒரு பெண்ணை அவர் சந்தித்தார். அந்த பெண் ஆவிக்குரிய மனநிலையோடு இருந்தவராக இருந்தார். What do you think of this hymn I have been reading? She asked Robinson. அப்படி அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது, ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பாடலை அவர் காட்டுகிறார். இந்த பாடல் நான் பாடுகிறேனே, வாசித்து கொண்டிருக்கிறேனே, இந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹேண்டிங் ஹிம் த புக், அந்த புக்கை கொடுத்துட்டு கேட்குறாரு. It was his own hymn. He tried to avoid her question, but it was hopeless. ஆக்சுவலாகவே அந்த பாடல் புஸ்தகம் இவர் எழுதின புஸ்தகம்தான். இவர் ஆண்டவருக்குள்ளாக இருக்கும்போது எழுதின புஸ்தகம். அந்த பாடலை படிச்சுட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, இதை படித்து இதோட பொருளை நான் படிச்சுட்ருக்கேன். இந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. அவரால் பதில் சொல்ல முடியல.
ஆனாலும் அவருடைய கேள்வியை தவிர்த்து விட்டு வேறு ஏதாவது பேசுகிறதுக்காக முயற்சி பண்ணுறார். ஆனால் அவள் விடுறதா இல்லை. ஃபார் த லார்ட் வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம். அதுக்கப்புறம் எப்படியோ அதுலேருந்து எப்படியாவது விலகி போயிடணும்னு பார்க்குறா. ஆனால் அவரால் போக முடியல. ஆண்டவர் அவரோடு பேச ஆரம்பித்தார். ஃபைனலி he broke down and confessed who he was and how he had been living away from the Lord. இறுதியாக அவர் உடைந்து அழுது, நான் எப்படியாக ஆண்டவருக்காக உண்மையுள்ளவனாக இருந்தேன், இப்பொழுது எப்படி ஆண்டவரை விட்டு நான் வழிவிலகி போய் கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து அவரிடம் சொன்னார். பட் தீஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மெர்சி ஆர் ஸ்டில் ஃப்ளோவிங், த உமன் அஷ்யூர்ட் ஹிம். அந்த பாடலில் ஒரு வரிகள் இருக்கிறது, இப்பொழுதும் அந்த இரக்கத்தின் அந்த நீரோடைகள் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றன. இரக்கத்தின் நீரோடைகள் ஒன்றும் வற்றி போகவில்லை. அதான் அந்த பாட்டு நான் இப்போ சொன்னேன்ல, மெர்சி ட்ராப்ஸ் ரவுண்ட் அஸ் ஆர் ஃபாலிங் பட் ஃபார் த ஷவர்ஸ் வி ப்ளீட். நம்ம ஆண்டவரை விட்டு வழி விலகி போனாலும் ஆண்டவர் கைவிடுவதில்லை, பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறார். இரக்கத்தின் காலம் நமக்கு இருக்கிறது. அந்த இரக்கத்தின் காலத்தையும் அவமதித்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகும்போது தான் நம்முடைய வாழ்க்கையை நாமே அழித்து போடுகிறோம். நிறைய பேர் என்ன, பணம் பெருகினால் உடனே அதன் பின்னாலே ஓடி விடுகிறார்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களை சகல வழிகளிலும் ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நாள் வந்தோடனே நம்முடைய மனதை எங்கே போயிடும்? பணத்தின் மேலில் போயிடும். நம்மகிட்ட பாஸ்டர் சொல்கிறார்ல, என் பொண்ணை எவ்வளவு செலவழித்தாலும் மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருவேன். பணம் எங்கேருந்து வரும்? காணிக்கை போட்டதுலேருந்து வருமா? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாரா? வெளியிலலாம் சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சீட்டு கொடுப்பாருன்னு சொல்கிறீங்க. இங்கே உள்ளே வந்தோடனே எவ்வளோ பணம் செலவழித்தாலும் நான் சீட்டு வாங்கிடுவேன், என்கிட்ட கார் இருக்குது, நான் டெய்லி போய் என் பிள்ளையை படிக்க வச்சுட்டு வருவேன். அப்போ ஆண்டவர் இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு காரு, பணம், வசதியெல்லாம் கொடுத்தோடனே நம்முடைய கண் அப்படியே ஆண்டவர்கிட்டருந்து இந்த பக்கமாக திரும்பிடுது. அப்புறம் என்ன ஆகும்? அது தனக்கு ரெக்கைகளை உண்டு பண்ணி கொண்டு பறக்கும். ஐஸ்வர்யமானது தனக்கு ரெக்கைகளை உண்டு பண்ணி கொண்டு பறக்கும். பொருளாசையுடைய எல்லாருடைய வழியும் இதுவே. அது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். அப்படி நீங்கள் வழி விலகி போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு கருணையின் காலத்தை காண்பிக்கிறார், இரக்கத்தின் காலத்தை காண்பிக்கிறார். பட் தீஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மெர்சி ஆர் ஸ்டில் ஃப்ளோவிங், த உமன் அஷ்யூர்ட் ஹிம். கவலைப்படாதீங்க, நீங்கள் எழுதின பாடல்களில் இருக்கிறபடியே இந்த இரக்கத்தின் ஊற்றுகள் இன்னும் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றன. ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்கள். அண்ட் த்ரூ ஹர் என்கரேஜ்மெண்ட் ராபின்சன் வாஸ் ரெஸ்டோர்ட் டு ஃபெலோஷிப் வித் த லார்ட். அந்த பெண் ஊக்கப்படுத்தியதன் வழியாக ராபின்சன் மறுபடியும் தேவனோடு ஐக்கியத்திற்கு திரும்பினார். இட் இஸ் ஈஸி டு ட்ரிஃப்ட் வித் கரண்ட், பட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரிட்டர்ன் அகேன்ஸ்ட் த ஸ்ட்ரீம். ஆனால் நம் சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளும் போது அதில் சிக்கிக்கொள்வது ரொம்ப எளிது. ஆற்றில் பார்த்திங்கன்னா அப்படி நீர் சுழற்சி இருக்கும். அது நீந்தும்போது டக்குன்னு அதில் போய் மாட்டிக்கிறோம். ஆனால் அதிலிருந்து தப்பித்து மறுபடியும் நீரோட்டத்திலே கலந்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். our salvation is a great salvation. இறைவன் நம்மளை விடுதலாக்கி இருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய விடுதலை. நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றியும் சமாதானமும் பாதுகாப்பும் இறைவன் தந்தது மிகப்பெரிய அதிசயம். இன்றைக்கி நமக்கு அதோட விலை தெரியாமல் இருக்கலாம். நம்ம மூச்சு நல்லா வாங்குகிறோம்ல, நல்லா சுவாசிக்க முடியுதுல்ல, அதனால் ஆக்சிஜனோட விலை உங்களுக்கு தெரியாது. நம்மளால் மூச்சு வாங்க முடியாமல் போய் ஆக்சிஜன் சிலிண்டர் வைப்பாங்கள்ல, அப்போ ஆக்சிஜனோட விலை என்னன்னு தெரியும். கொரோனா டைமில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் தமிழ்நாட்டை ஸ்டாலின் கையில் கொடுத்தாங்க. ஒரே வாரத்தில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஆக்சிஜன் ஃபுல்லாக இருந்தது. எந்த கவர்மெண்ட்டும் பண்ண முடியாத சாதனையை பண்ணாங்க. அந்த நேரத்தில் சிலிண்டருக்காக நாங்கள் 5000 கொடுக்குறோம், 10,000 கொடுக்குறோன்னு மக்கள் தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆக்சிஜன் சிலிண்டர். டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலில் சிலிண்டரில் நீங்கள் எங்கன்னா போய் வாங்கிட்டு வாங்கினாங்க. அப்போ ஏன்னா இண்டஸ்ட்ரியல் சிலிண்டர்லாம் வாங்கி கொண்டே கொடுத்தாங்க நிறைய பேர். ஆக்சிஜன் சிலிண்டர் எத்தனை ஆயிரம் ஆனாலும் பரவாயில்லங்க, 12,000 15,000 தரேன்னாங்க. இன்றைக்கி நமக்கு ஆக்சிஜன் நல்லா சுவாசிக்கிறோம்ல, இது இறைவன் கொடுத்த கொடை.
இதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பையும் நிம்மதியையும் சமாதானத்தையும் கொடுத்துருக்கிறார் என்றால் இலவசமாக இருக்கிறதுனால நம்ம மதிக்கிறது இல்லை. இது கிடைக்காதவங்க எப்படி இருக்கும்? ஆண்டவரை விட்டு வழி விலகி போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. இந்த உலகத்திலே இருக்க அத்தனை பேர்களும் எத்தனை கோடி பணம் வச்சுருந்தாலும் நிம்மதியை தேடி அலைகிறார்கள். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவனுடைய வாய்க்காகத்தானே, அவருடைய மனதிற்கோ நிம்மதி இல்லை அப்படின்னு பைபிளில் போட்டு உண்மை. உங்களுக்கு இறைவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய ரட்சிப்பு. ஆர் சால்வேஷன் இஸ் அ கிரேட் சால்வேஷன் பர்ச்சேஸ்ட் அட் அ கிரேட் ப்ரைஸ். சும்மாலாம் வரல. அணுவாக சித்திரவதை செய்து சித்திரவதைக்கு உட்பட்டு சொட்டு சொட்டாக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி இறைவன் நமக்காக மரித்ததினாலே இந்த ரட்சிப்பு கிடைத்தது. இல்லைனா இன்றைக்கும் நீங்கள் பரிகாரம் செய்யணும். இன்றைக்கும் நம்முடைய மக்கள் பரிகார பூஜை செய்கிறார்கள். பல்வேறு விதமான பரிகாரங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த பரிகாரங்களை செய்யலைன்னா நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட பரிகாரங்களை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். It brings with it great promises and blessings. அந்த ரட்சிப்பு அதோடு கூட என்ன வருது? மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் மிகப்பெரிய வாக்குத்தத்தங்களையும் நமக்கு கொண்டு வந்து தருகிறது. And it leads to a great inheritance in glory. அதோடு நித்தியமாக நாம் மகிமையிலே நம்முடைய சந்ததிகளை சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். How can we neglect it? இந்த ரட்சிப்பை நீங்கள் எப்படி அலட்சியப்படுத்துவீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சந்நிதியில் வந்து முழங்கால் பிட்டு ஜெபிக்காமல் எப்படி நீங்கள் அலட்சியப்படுத்துவீர்கள்? பாஸ்டர் மேலே கோபம், அண்ணன் மேலே கோபம், ஐயா மேலே கோபம். கோபத்தை யார் மேலே காட்டுறது? ஆண்டவர் மேலே காட்டுறது. எப்பேற்பட்ட ரட்சிப்பு! தேவன் தாமே நேரடியாக வந்து சொன்ன ரட்சிப்பை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள். அதான் இந்த 2ஆம் வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொண்ட பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? முதலாவது ரட்சிப்பானது, முதலாவது நியாய தீர்ப்பானது இஸ்ரவேல் குடும்பத்தில் ஆரம்பிக்கிறதுன்னு பைபிளில். கிறிஸ்தவர்களைத்தான் முதலாவது தேவன் நியாயம் தீர்ப்பார். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க. நீங்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போவீர்கள் என்றால் சிக்கிக்கொள்வீர்கள். ஆனால் உங்களுக்கு இன்னமும் இரக்கம் கிடைத்து கொண்டிருக்கிறது. மெர்சி ட்ராப்ஸ் ரவுண்ட் அஸ் ஆர் ஃபாலிங். நீங்கள் எதற்காக கேட்க வேண்டும்? ஆண்டவரே, எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மழையை கொடும், அருள் ஏராளமாய் பெய்யும். ஆண்டவரே, மழையை உங்கள் மீது ஊற்றும். அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அதான் ரொம்ப முக்கியம். இப்பொழுதும் உங்களுக்கு அருள் மழை பெய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு திருந்தி ஆண்டவரிடத்திலே வாருங்கள் அப்படிங்கிறதா ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மெர்சி அப்படின்னு எழுதியிருக்காரு. சம்திங் டு பாண்டர். இன் வாட் வேஸ் ஆர் காட்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மெர்சி ஃப்ளோயிங் த்ரூ யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன வழிகளிலெல்லாம் இறைவனின் இரக்கத்தின் ஊற்றுகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன, சிற்றோடைகள். இறைவன் எந்தெந்த வழிகளிலெல்லாம் நீங்கள் இறைவனுக்கு பிரியமாக நடந்தில்லாத போதும், இறைவனுக்கு விரோதமாக நடந்த போதும் இறைவன் உங்களுக்கு எந்தெந்த இடத்திலெல்லாம் கருணை உள்ளவராக இருந்திருக்கிறார் யோசிச்சு பாருங்கள். மனசில் சிந்திச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, நாங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தும் நீர் எங்களுக்காக மரித்திருக்கிறீர். நாம் இறைவனுக்கு துரோகிகளாக இருக்கும்போதும் ஆண்டவர் நம் கொடு. ஆண்டவரை நாம் பின்பற்றி தேடாத போதும் அவரை நம்மை தேடி பின்னாடியே வந்து நம்மை சேர்த்திருக்கிறார். நம்மளை ஒரு நாளும் கைவிடவில்லை. எவனை கேட்டுக்கிட்டு போனா என்ன அப்படின்னு ஆண்டவர் போல நமக்கு ஒரு 50,000 பேர் ஏடுறா போதுண்டாவீங்க, பாக்கியெல்லாம் என்னன்னு போடட்டும் அப்படி விடலை. இந்த ரட்சிப்பு எல்லாருக்குமானது. இன்றைக்கி ஐயர் சொன்னதை கேட்டிங்களா? ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். இந்த ஸ்கூலில் அட்மிஷனுக்கு போகிறாங்கல்ல, அப்போ அட்மிஷன் போகும்போது என்ன வைக்கிறாங்க? என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. யாரெல்லாம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் படிப்பு, மற்றவங்களுக்கு படிப்பு கிடையாது. படிக்க வேண்டும் என்று விரும்புகிற பல்லாயிரம் பேருக்கு படிப்பு கிடையாது. உங்களிடம் பணம் இருக்கிறதா? நீ தகுதி அடைகிறாயா?
தகுதி அடைகிறவர்கள் மட்டும்தான் படிப்பு. நேற்று தான் நான் சொன்னேன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். வாழ தகுதி உள்ளவர்கள் மட்டும்தான் வாழ வேண்டுமா? இல்லை. இறைவனின் சமூகத்திலே மனிதர்களும் மிருகங்களும் வேறு. இறைவன் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இறைவனுடைய சமூகத்திலே கிட்டி சேராதவர்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கிறார். அதான் இறைவனின் திட்டம், இறைவனின் நீதி. அந்த நீதியை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் இறைவனின் பிள்ளைகள். அப்போ அந்த 10 பேருக்கு மட்டும்தான் நான் சீட்டு கொடுப்பேன்னா என்ன கொடூரம் அது? அப்போ என்ன சொன்னார்? யாரெல்லாம் படிக்க முடியலையா வாங்க படிங்க, யூனிஃபார்ம் இல்லையா வா யூனிஃபார்ம் போட்டுக்கோ, புஸ்தகம் இல்லையா அந்த புஸ்தகத்தை பிடி, சைக்கிளில் வர முடியல அந்த பஸ் வசதி இல்லை அந்த சைக்கிளை பிடி. இதெல்லாம் எது செய்து கொடுக்கிறார்கள்? இதற்கு தான் எதிர்ப்பு. அவனுங்களெல்லாம் ஏன் படிக்க வைக்கிற? அப்போ நீ அவனுங்கள ஒருத்தனா இருக்கும்போது இதான் இறைவனின் நீதி. நம்மளை யாரும் ஆண்டவர் ஒதுக்கலை. Mercy drops round us are falling, but for the showers we plead. ஆகவே நம்மை சுற்றி இருக்கிற இரக்கம் நமக்கு வந்தால் அது பேர் என்ன? ரத்தம். அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி தொக்கு இல்லையா? நம்ம அப்படி தான் நம்முடைய மனநிலை இருக்கிறது. நமக்கு மட்டும்தான் இரக்கம் வேணும், கருணை காட்டணும், நமக்கு மட்டும்தான் சீட்டு கிடைக்கணும், நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும். அப்போ அடுத்தவங்க? இறைவனின் நீதி அப்படி கிடையாது. இறைவனோட அழியை விட்டு பின்வாங்கி போகிறவர்களுக்கும் அந்த நீதி கிடைத்து கொண்டே இருக்கிறது, கருணை கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு வாரம் இவன் திருந்தட்டும் அப்படின்னு ஆண்டவருடைய காலங்கள் இருக்கிறது. அதுக்காக இறைவனை பார்த்து இறைவனுக்கு கண் இருக்கிறதா, ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார் என்று நாம் கேட்கக்கூடாது. இப்படிங்கிறதா இன்றைய சிந்தனை. சரியா?